ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கிற கடையில் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தாளித்து சேர்த்தது இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்து, அதே மாதிரி நம்ம தாளித்து சேர்த்துட்டு அதோட வானல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூடவே இந்த அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு சாதத்தை போட்டு நம்ம கீரை கடையில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கீரை கடையில் பண்ணுறதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கீரை எடுத்திருக்கேன். முருங்கீரையை இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அதில் அந்த கோம்பு அதை எதையும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா கோம்பெல்லாம் நீக்கிட்டு எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த எடுத்து வச்ச முருங்கீரையை ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டுறதுக்காக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வேக வைக்க போகிறோம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 250 கிராம் துவரம் பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் கழுவிட்டு நல்லா ஊறின துவரம் பருப்பை பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு சேர்க்கும் போது சட்டுன்னு வெந்து வரும். அதனால தான் சொல்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த முருங்கைக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை பருப்போடு சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே பழுத்த 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே நான் 10 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இங்கே வருங்க, ஒரு லெமன் சைஸ் புளியை இதுக்குள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை பருப்போடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பருப்பை வேக விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம வேக வச்ச பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம்ல, கீரையை பருப்போடு சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 3 கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீரையை பருப்போடு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. அழுத்தி கொடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வேகும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வந்ததுன்னா கீரையிலேருந்து ஒரு கசப்பத்தன்மை இறங்கி வரும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு கீரை கடையிறதுக்கு கீரையில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு மத்து இல்லை மிக்ஸியில் போட்டு கடைஞ்சி மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீரையை எந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இப்போ இது கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுன்றதை 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 4 காஞ்சி மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண காஞ்சி மிளகாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு காஞ்சி மிளகா சேர்க்கும் போது இதோட வாசனை அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது காரமும் இருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஞ்சி மிளகா சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேயே 10 பல்லு பூண்டை தோலோடு தட்டி வச்சுருக்கேன். இப்போ தட்டின பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த காஞ்ச மிளகா பூண்டு எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வறுந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரையில் நம்ம தாளிச்சு எடுத்துன்னு வந்தோம்ல, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கமகமான வாசனையோட எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சூடான சாதத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம கீரை கடையில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.